நம்ம திரும்பவுமாக எல்லாரையும் சந்தித்ததுல, ஆமா எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதுல எப்போதுமே ஒரு பெரிய ஒரு ஒரு விடுதலை, அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஹalleluya! எத்தன பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? ஆண்டவர சேர்ந்து நம்ம விடுதலையோடு கூட ஆராதிக்கும் பொழுது, வேற எதுலயுமே அந்த ஒரு ஒரு பாக்கியத்த நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர ஆராதிப்பதிலும், அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பதிலும் இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷத்த வேற எந்த காரியத்தாலும் தர முடியாது. இன்னைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்த குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அசாத்தியமான சூழலில் ஆராதனையின் பங்கு. எப்படி நம்மையும் அந்த சூழ்நிலையும் மாற்றுகிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் தியானிக்க போகிறோம். ஹalleluya! ஹalleluya! எத்தன பேரு இதுல ஆசையா இருக்கிறீங்க? ஆராதனையோட பங்கு. அ அசாத்தியமான சூழ்நிலைகள்ல ஆராதனையின் பங்கு எப்படி நம்மையும் அந்த சூழ்நிலைகளையும் மாற்றுகிறது என்று சொல்லி, ஆமா நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த நாட்கள்ல ரொம்ப ஒரு ஒரு மாரி வறட்சியா அப்படிலாம் ஒரு ஒரு மாரி ஜீவனே இல்லாத இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்படிலாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப சடங்காச்சாரமா அப்படிலாம் இல்லாதபடிக்கு, நம்ம நல்ல உயிருள்ள ஒரு தேவ ஜனமாக, தேவ கூட்டமாக ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. பைபிள் வாசிக்கிறாங்களா? பைபிள் வாசிக்கிறாங்க. ஆனா ஒரு பார்த்தா ஒரு உயிரோட்டமாவே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். டவுட்டா இருக்கும். என்னடா இதுன்னு. பாருங்க, அ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அ ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா அப்படி ஒரு ஆவியில ஆணலுள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வாந்தி பண்ணி போடுவார். ஆத்தி பண்ணி போடுவேங்கிறார். அப்ப பாருங்க, நம்ம எப்போதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு ட்ரை ஆகுறோமா, உடனே போய் அந்த நீரூற்று அந்த 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 காரியத்த நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். "ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகுதே. என்ன ஆண்டவரே?" அப்படின்னு சொல்லி, அந்த தேவ ஐக்கியத்த நாடணும். தேவனுடைய ஆராதனையில பங்கு பெற்று, வேதத்தை வாசித்து, ஜெபித்து, நம்ம அனலுள்ளவர்களாய் எப்பொழுதுமே இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள்ல நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் தளர்ந்து விழாதபடிக்கு நமக்கு ஆமா. நம்ம அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில அனல் உள்ளவர்களாக, நம்ம விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, தேவனை நாடுகிறவர்களாக, தேடுகிறவர்களாக நாம் இருப்பது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அசாத்தியமான சூழல், அசாத்தியமான சூழ்நிலையில இந்த ஆராதனை எப்படியான ஒரு பங்கை வகிக்கிறது? ஆராதனை என்று சொல்லி இத நம்ம குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி இது வேத வசனம் எல்லாருமே நம்ம பார்க்கிறோம். நம்ம பொதுவாவே நம்மளுடைய கிறிஸ்டியன் இது ஒரு ஒரு கல்ச்சர் மாரி தான் இல்லையா? கிறிஸ்டியன் ஒரு என்விரான்மென்ட்ல நம்ம கூடி ஆராதிக்க நம்ம கூடி நம்ம நம்ம காரியங்களை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? முதல்ல ஆமா கொஞ்ச நேரம் ஆண்டவர விடுதலையோடு கூட ஆராதிக்கிறோம். பாடல்கள பாடுறோம். உற்சாகமா கரங்கள தட்டி பாடல்கள பாடி, அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஆமா நம்ம அது ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு வொர்ஷிப் இருக்கிறது. இது இது தேவையா? இப்படிதான் பண்ணணுமா? ஏன் டைரக்ட்டா நான் மெசேஜ் மட்டும் கேட்டா பத்தாதா? டைரக்ட்டா நான் காரியத்த மாத்திரம் பண்ணா பத்தாதா? இப்படிலாம் நமக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஆனா பாருங்க, வேதத்துல இப்படிப்பட்ட முறைகள கையாண்டத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த வாக்கியங்கள அந்த அந்த அதாவது இந்த வாத்தியங்கள். இந்த வாத்தியங்கள யூஸ் பண்ணி ஆண்டவர ஆராதிக்கிறத ஆண்டவர் ஆமோதித்திருக்கிறார். அதுல ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்பத குறித்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பாடல்கள பாடி என் செய்திய நேரா நான் எடுத்து ஓப்பன் பண்ண உடனே நான் செய்திய நான் சொல்லக்கூடாதா? என்று சொல்லி அப்படிலாம் நம்ம விதண்டாவாதமாக நம்ம இல்லாதபடிக்கு, அவருடைய வாசல்களில் துதியோடும், அவருடைய பிரகாரங்களில் ஆமா அவர புகழ்ந்து பாடி புகழ்ச்சியோடு நம்ம நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதங்கள்ல வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த தேவனை துதித்து, அவரை ஆராதித்து, பாடல்கள பாடி, அவரை மகிமைப்படுத்தி, இப்படி ஒரு பிரிப்பரேஷன ஆண்டவர் பண்ணுகிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த வார்த்தை உள்ள அந்த நிலத்துல விதைக்கப்படுவதற்கு முன்பாக, அந்த நிலத்தை அது என்ன பண்றாரு, ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில ஆயத்தப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, பலரும் பலவிதமான ஒரு சூழ்நிலைகளோடு கூட வரோம். பலவிதமான கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், ஒரு மாதிரியான இடுக்கண், கஷ்ட, துன்பத்தோடு கூட வரும்பொழுது, நமக்கு பெருசா நம்மளால எதிலயுமே கவனத்த செலுத்த முடியாத படிக்கான காரியங்கள் இருக்கலாம்.
ஆனா பாடலை பாடும் பொழுதே, இசைக்கருவிகளை வாசித்து நம் பாடல்களை பாடும் பொழுதே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. நம்மளுடைய கவனங்கள ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறோம். அந்த பாடல்கள்ல நம்ம என்னத்த பாடுறோம்? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்று சொல்லி பாடல்கள பாட 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 நமக்குள்ளாக ஒரு மாற்றம் நடக்கிறத பார்க்கிறோம். பார்க்கிறோமா? நமக்குள்ள மாற்றம் நடக்குதா? எத்தன பேர் சொல்றீங்க மாற்றம் நடக்குது சிஸ்டர்? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. மாற்றம் நடக்குது. அவர் பாட பாடவே நமக்குள்ள நெறைய வேளைகள்ல ஆராதனை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பாடல்கள் மூலியமா ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்றாரு? நம்பிக்கை இல்லாம வர்றோம்னா, நம்பிக்கைய குடுத்துர்றாரு. நம்ம துவண்டு போய் வர்றோம்னா, ஆமா அந்த 1, 2 பாட்டுலயே சர்ச்சுல போய் அந்த 1, 2 பாட்டுலயே நமக்கு ஒரு உற்சாகம் வந்துருது. சோர்ந்து போய் போனா கூட அந்த ஃபர்ஸ்ட் 2 பாடல்கள்லயே நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிருது. ஒரு பலன் கிடைச்சிருது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? உற்சாகத்தோடு கூட ஆண்டவர ஆராதிக்க நாம் துவங்கி விடுகிறோம். அப்ப இப்படியெல்லாம் காரியங்கள் நமக்கு நடந்தேறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அத நம்ம என்ன பண்ணணும்? அலட்சியப்படுத்தாதபடிக்கு அந்த சில ஒழுங்குகளை, சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதிப்பது, ஆராதிப்பதின் அவசியத்த நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நடக்கக்கூடிய காரியங்கள், நன்மைகளை நாம் என்ன பண்ணணும்? அத நம்ம புறந்தள்ளாதபடிக்கு நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya! எடுத்த உடனே கூடி, நம்ம ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஒரு 10 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இந்த 10 பாயிண்ட் எனக்கு வேணும். அப்படின்னு ஜெபம் பண்றது, அது அவ்வளவாகாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க புள்ள வருது. வந்துட்டு ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். இதோ நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றேன். இது வேணும். இது ஒரு வில் இட் சவுண்ட் குட்? யோசிச்சு பாருங்க. நம்ம அநேக வேளைகள்ல நான் ஜெபம் பண்றேன்னு ஜெப குறிப்புகள எடுத்துட்டு உடனே எடுக்கிறோம். எடுத்துட்டு ஆண்டவரே இத செய்யுங்க, அத செய்யுங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். இப்படி ஒரு டிமாண்டிங்கா நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அணுகுகிற பொழுது, அது அவ்வளவாக அது 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 எப்படி இருக்குன்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நமக்கே அது எப்படி இருக்கு? நமக்கே அது எப்படி இருக்கு? நம்ம புள்ள நம்மகிட்ட வந்து அதோடைய தேவைகள் இருக்கலாம். ஆனாலும், அது நம்மகிட்ட வந்த உடனே நம்மள கொஞ்சி, நம்மகிட்ட நேரத்த செலவு பண்ணி, நம்ம கூட பேசி, "அம்மா யூ ஆர் மை பெஸ்ட் மம்மி. யூ ஆர் மை பெஸ்ட் டாடி. அம்மா இப்படி" இப்படின்னு நம்ம கூட விளையாண்டு, நம்ம கூட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறமா அது "அம்மா இந்த மாரி சொன்னாங்கம்மா, இந்த ஸ்கூல்ல இந்த காரியம் தேவையா இருக்கு" அப்படின்னு சொல்லக்குள்ள, அது நமக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு அது அது செய்யக்கூடிய ஒரு ஆசை நமக்குள்ளாக வருகிறத நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். இப்ப நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு? நம்ம நேரத்தை ஆண்டவரோடு கூட எப்படி ஒரு நம்ம செலவழிக்கிறோம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஆராதனை ஒரு ஒரு வலுவான ஒரு காரியமாக தேங்க்ஸ் கிவிங் நன்றியோடு கூட அவரை புகழ்ந்து பாடி, அவரை ஆராதித்து, அவரோடு கூட நேரத்த செலவழித்து, அவரோடு கூட நம்ம காரியங்களை நம் நம்ம நம்ம செலவு பண்ணுவது ரொம்ப மிகவும் அவசியமான ஒரு காரியம் என்பதை நாம் கற்றுக்கொள்வது ஆமா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். சரி. இந்த நேரத்திலும் கூட எடுத்துக்கொள்ளலாம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை எல்லாருமே வேதத்த திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி. அதுல 1வது வசனத்த வாசிங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல 1வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. ஆமா. பாருங்க இங்க வந்து நம்ம 2 ராஜாவ குறிச்சு பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா. என்னடா இது இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா என்று சொல்லி யோசிச்சீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சரித்திரங்கள் தெரிந்த ஒரு காரியம் தான். ஆபிரகாமோட பிள்ளை யாரு? ஆபிரகாமோட பையன் ஈசாக். ஈசாக்கு. வேற யாரும் ஆன்சர் பண்ணணும். சரி. ஈசாக்கோட பையன் யாரு? யாக்கோபு. ஏசா, யாக்கோபு என்று சொல்லி பார்க்கிறோம். சரி. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைகள். ஓகே. 13. ஓகே. தீனாள் வித் தீனாள். ஓ தீனாள் வித் தீனாள். எஸ், எஸ், எஸ். ஓகே. சரி. அப்ப அந்த 12 அதாவது அப்ப அந்த தீனாள் ஒரு மகள். ஓகே. அப்ப அந்த 12 பிள்ளைகள், அந்த 12 கோத்திரமாக ஆண் மகன்கள் என்ன பண்றாங்க? அந்த 12 கோத்திரங்கள அதான் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி நம்ம
அழைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இது எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கிறபடி யோசேப்பு, அந்த யோசேப்ப என்ன பண்றாங்க, அவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு அடிமையாக விற்று போடுகிறார்கள். அங்க எகிப்துல ஆமா அவருடைய ஆண்டவருடைய திட்டத்தின்படி யோசேப்பு அரிய அரிய அந்த யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த பதவியை ஆண்டவர் கொடுத்து அந்த ஜனங்களை மீதி இருக்கிற தன்னுடைய சகோதரர்களை போஷிக்கும் படிக்கு ஆண்டவர் நடத்துகிறார். எல்லாரும் என்ன பண்றாங்க, இவர்களுடைய இந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அங்க போய் இருக்கும் பொழுது, அந்த நாட்களுக்கு அப்புறம் யோசேப்பின் நாட்களுக்கு பின்பாக அந்த அந்த நாட்களுக்கு பின்பாக என்ன ஆகுது, வேற ஒரு ராஜா வந்து அவர்களை அடிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே மூலியமாக, யோசுவா மூலியமாக, காலேப் இவர்கள் இந்த லீடர்ஸ் மூலியமாக அந்த ஜனங்களை திரும்ப அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி கானானுக்குள்ளாக வந்து சேர்ந்த அந்த கூட்டங்கள், அந்த அந்த இஸ்ரவேல் அந்த தேசமானது முதலாவது நியாயாதிபதிகளால ஆளுகை செய்யப்படுகிறது. நியாயாதிபதிகள் அவர்களை ஜட்ஜஸ், அதை நம்ம வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, வெவ்வேறு விதமான லீடர்ஸ் அவர்களை ஆளுகை செய்கிறார்கள். அப்புறமா இவர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மத்த தேசத்தை ஆளுகிற ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்ன உடனே ராஜாவை ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவது ராஜா யாரு? முதலாவது ராஜா சவுல் சவுல் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ராஜா தாவீது. இப்படி தாவீது இருக்கும் பொழுது தாவீதுக்கு அப்புறமாக அவருடைய மகன் சாலமோன் வந்து அரசாளுகிறார். அந்த சாலமோனுக்கும் பின்பாக அவருடைய மகனுடைய காலத்துல இந்த ஒரே தேசமானது ரெண்டாக பிளவுபட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம், வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசமானது என்ன ஆயிடுது, ரெண்டா ஸ்பிளிட் ஆகி வட தேசம், அதாவது இஸ்ரவேல் தேசமும் 10 கோத்திரங்களும் ஒரு தென் தேசம், 2 கோத்திரத்தோடு கூட யூத தேசமாக சவுத் என்று சொல்லி ரெண்டாக பிரிகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்தோட ராஜா பேர் என்னங்க, என்ன வாசிக்கிறோம், யெரொபெயாம். ஓகே, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா பேரு யோராம். இங்க இங்க யோராம். இந்த இந்த 3வது அதிகாரத்தின் சம்பவத்துக்கு நம்ம வந்துடுறோம் இப்ப. ஓகே, இப்ப இங்க வாசிக்கிறோம். அடுத்தது இங்க யூதாவோட ராஜா பேர் என்னன்னு சொல்லி இருக்கு, அப்படியே வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க. ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா யோசபாத் அந்த ராஜாவாக, யூதா தேசத்து ராஜாவாக இருக்கிறத நம்ம இங்க வாசிக்க முடிகிறது. சரி, அப்ப இப்படி இந்த 2 ராஜாங்கமா பிரிந்திருக்கு. இப்படி பிரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது யோராமும் யோசபாத்தும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துல மோவாபோட ராஜா அவன் என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு விரோதமா கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி கலகம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றான், போய் யூதா ராஜாவோட கூட அவன் என்ன பண்றான்னா கை கோர்த்து he is seeking help, எனக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி மோவாப் ராஜா எங்களுக்கு விரோதமா கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா என்று சொல்லி அவனுடைய உதவியை நாடுகிறத பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்களேன். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஆமா, அப்ப பாருங்க, இவரும் அதற்கு சரின்னு சொல்லிட்டு வருகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல என்ன ஆயிடுச்சு, 8வது வசனத்தை வாசிக்கலாமா வேகமாக. எந்த வழியாய் போவோம் அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியா என்றான். ஏதோம் வனாந்திரத்தின் வழியா நம்ம என்ன பண்ணலாம், போலாம் யுத்தத்துக்குன்னு சொல்லி அப்படி போகும் பொழுது என்ன ஆயிருது, 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். 3 ராஜாக்களும் இப்ப சேர்ந்து போறாங்க. யார் யாரு, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமோட ராஜா, இவங்க சேர்ந்து போறாங்க. ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணி இல்லாம போயிடுச்சு. இப்ப 10வது வசனத்தை வேகமா வாசிங்க, வேகமா அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ
இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். ஆமா, அப்பொழுது இந்த 3 ராஜாக்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரோ, இந்த மோவாபின் கையில ஒப்பு கொடுக்கறதுக்காக இங்க வரவழைச்சிட்டாருன்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜா புலம்ப ஆரம்பிச்சுட்டான். புலம்ப ஆரம்பிச்சு, ஆமா அவர் இங்க இப்படி பண்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது, அப்பொழுது யூதாவோட ராஜா யாரு? யோசபாத். யோசபாத் என்ன சொல்றாரு பாருங்க, 11வது வசனம் வேக வேகமாக வாசிக்கலாமா? நமக்கு நேரம் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்ப இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. யோசபாத் கேட்கிறாரு, நம்ம ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறதற்கு நமக்கு ஒரு தீர்க்கதரிசியும் இங்க இல்லையா என்று சொல்லி கேட்கும் பொழுது, எலிசா என்று ஒரு மனிதன், எலியாவோட அம்மா அவர்களுக்கு தண்ணீர் வார்த்தை, அதாவது அவருடைய சக்சஸர், அப்படி ஒருப்பட்ட ஒரு எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இங்க இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன பொழுது, இவர் என்ன பண்றாரு, இந்த யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, எலிசாவை தேடி நாடி அவர்கள் போகிறத பார்க்கிறோம், போகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன கேட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தீர்க்கதரிசியை நாடி போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த 13வது வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க, 2 வாசிங்க. எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆமா, இப்ப எலிசாவை பார்த்தாச்சு. எலிசா சொல்றாரு இஸ்ரவேல் ராஜாவை அவருக்கு, அவர் யார், அவரு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் யாரோட மகன்? சரி படிங்க, 2வது வசனத்தை அப்புறமா படிச்சு போய் பாருங்க. அப்ப யூதாவுடைய ராஜாவை நிமித்தம் நான் என்ன பண்றேன், இந்த காரியத்துல நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னதுக்கு பின்பாக இங்கே ஒரு காரியம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த ராஜாக்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சவாலான சூழ்நிலை, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இந்த பிரச்சனையிலே நம்ம இங்க அவ்வளவுதானா, மடிந்து போறதுக்காகவா ஆண்டவர் இங்க கொண்டு வந்தார், இது என்ன அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல தேவ மனிதனை நாடி போகும் பொழுது, தேவ மனிதன் அங்க தீர்க்கதரிசியானவர் இங்க காரியங்களை அழகாக அவர் என்ன பண்றாரு, அவர் இந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க 15வது வசனத்துல அதை வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். போதும் சரி. பாருங்க, இப்ப ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். பாருங்க, இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, எலிசா சொல்றாரு, என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்களுக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, they started something, no, like he started worshiping. அந்த ஒரு சுரமண்டல காரியங்களை நம்ம பாருங்க, நம்ம இந்த மெத்தட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எங்கும் இந்த வர்ஷிப்ப, இந்த காரியங்களை அவர் அழகாக பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இன்னும் நம்ம சில காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல உண்டாகி, அதுக்கப்புறமாக நமக்கு எல்லா இந்த காரியங்கள் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை நீங்க என்ன பண்ணணும், வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஹalleluya. இக்கட்டான காலகட்டத்துல சோர்ந்து போயிருக்கிற காலகட்டத்துல தேவ கரம் நம்மை நடத்த போதுமானதா இருக்கிறது. ஹalleluya. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதுதான். ஹalleluya. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த வாசல்கள், அந்த வழிகளை தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப என்னாச்சு? நீங்க பள்ளத்தாக்குகளை வெட்டுங்க, அதை நான் தண்ணீரால நிரப்புவேன், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா அது நிரம்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இது 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 சொல்றாரு பாருங்களேன். 18வது வசனத்தை வேகமா வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க இங்க என்னாச்சு தெரியுமா? அந்த அடுத்தடுத்த வசனங்கள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, சகல கோட்டைகளையும் சகல திறந்த பட்டணங்களையும் நீங்க தகர்த்து போடுங்க, மரங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, வெட்டுங்க, நீரூற்றுகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, தூர்த்து நீங்க என்ன பண்ணணும், நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக நீங்க எல்லாம் மாற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலமே என்ன ஆயிடுது? பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப என்னாச்சு தெரியுமா? கடைசில என்ன ஆனது தெரியுமா? தங்களோடு யுத்தம் பண்ண வந்த ராஜா வருகிறத மோவாபியர்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆயுதம் தரிக்கிற ஒரு வயசுள்ள அந்த மாதிரியான யுத்த சேனைகளை கொண்டு எல்லாம் வந்து நிக்கிறாங்க. நின்னா என்னாச்சு? சூரியன் அதிகாலையிலே வந்துட்டாங்க. அந்த 22வது வசனத்தை வாசிங்களேன். அப்ப உங்களுக்கு தெரியும். மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசத்தினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, அந்த தண்ணீரால நிரம்பிருச்சு. நிரம்பினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? நிரம்பினதுக்கு அப்புறம் இவங்க அதை பார்த்துட்டு, சூரியன் அந்த தண்ணீர் அந்த மேல பட்ட உடனே இவங்களுக்கு பாக்குறதுக்கு ரத்தம் மாதிரி தெரியுது. ரத்தம் மாதிரி தெரிஞ்சோடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அவங்க எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டி மடிஞ்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம போய் என்ன பண்ணுவோம்? அவர்களை கொள்ளையிட்டுட்டு வருவோம், இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க? அதை கொள்ளையாட போகும் பொழுது அப்ப இஸ்ரவேல் தேசத்தார் என்ன பண்றாங்க தெரியுமா? இஸ்ரவேல் இந்த மக்கள் என்ன பண்றாங்க? எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறிய அடித்து தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறிய அடித்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நமக்கு எந்த காரியம் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை கொண்டே வெற்றி பெற செய்ய தேவனால் கூடும். ஹalleluya, ஹalleluya. உங்களை எது சோர்வுற செய்கிறதோ, எது உங்களுக்கு பிரச்சனையாக, எது உங்களுக்கு தடைக்கற்களாக, எது உங்களை வீழ்த்தும் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதையே உங்களுக்கு பலனாக மாற்ற கர்த்தரால முடியும். ஹalleluya, ஹalleluya. அவங்களுக்கு என்ன தேவையா இருந்துச்சு? தண்ணீர். அந்த தண்ணீர்னால நம்ம மடிந்து போயிருவோம்னு நினைச்ச அவங்கள அந்த தண்ணீரை கொண்டே அவர்கள் வெற்றி பெறும்படிக்கு செய்ய தேவனால் கூடினது. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் இணைந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் பராக்கிரமமானவர் என்று சொல்லி நம்புகிறீங்க? அதனால உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய போராட்டங்கள்ல நான் நிறைய நேரத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்சு திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் பிரச்சனையாக, எதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு சவாலாக, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையை முடிக்கும் என்று நினைத்தனோ அது அத்தனையிலும் எனக்கு அது அத்தனையும் ஜெயமாக மாற்றின தேவனை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya, ஹalleluya. அதனால எல்லா நேரத்திலும் நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கடினமான சூழ்நிலைகள்ல, அந்த போராட்டமான சூழ்நிலைகள்ல, அந்த அசாத்தியமான சூழ்நிலைகள்ல நாம ஆராதனை நாம் செய்யும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய புதிய திட்டங்களை நம் கண்களுக்கு முன்பாக கொடுப்பார். ஹalleluya. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்ன குழம்பி இருக்கும் பொழுது, செய்வது அறியாது தரித்திருக்கும் பொழுது, நம்ம ரொம்ப என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் பொழுது எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்படித்தான் நடக்கும். ஹalleluya. அதுதான் ஆராதனையின் பங்கு. ஆராதிக்கும் பொழுது ஒரு புதிய வாசல்களை தேவன் திறக்கிறவராய் இருக்கிறார். எப்படி சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனத்தை இன்னுமாய் வேகமா எடுத்து வாசிக்கணும், வேகமாவும் வாசிக்கணும், சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 20வது அதிகாரத்துல 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள்,
கர்த்தரை துதியுங்கள், ஆ. அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரை துதிக்கணும். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கைகளுக்கு என்ன பண்றாரா? தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னதான்? நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 100:4 வாசிங்க, அதிகம் வாசிங்க. சங்கீதம் 100:4 நமக்கு தெரிந்த வசனம். அவர் ஆ, வாசல்களில் ஆ, துதியோடும் அவர் ம். பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து ஆ. அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவரை துதித்து அவருடைய வாசல்கள்ல நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் ஆமா புகழ்ச்சியோடும் அவரை என்ன பண்ணணும்? பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நாம் ஸ்தோத்தரிக்க கடவோம், ஸ்தோத்தரிக்க பழகணும். சங்கீதம் 34:1 நம்ம வாசிக்கிறோம். அதே வாசிங்க, சங்கீதம் 34:1. கர்த்தரை ஆ, நான் ஆ, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆ. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. அவர் துதி எப்ப இருக்குமா? அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். சொல்லுங்களேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். ஹalleluya. அவருடைய துதி எப்போதும் என்ன விதமான சூழ்நிலைகளிலும், இக்கட்டான சூழ்நிலைகளிலும், மோசமான சூழ்நிலைகளிலும், பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகளிலும், வியாதியின் பாடு கோர சூழ்நிலைகளிலும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவருடைய துதி நம்மளுடைய வாயில இருக்கணும். ஹalleluya. நம்மளுடைய வாயில முணுமுணுப்பு இருக்க கூடாது, முறுமுறுப்பு இருக்க கூடாது, எப்போதும் சலிப்பு இருக்க கூடாது, எப்போதும் ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் சூழ்நிலை என் காரியம் இப்படி இருக்குன்னு புலம்பல் இருக்க கூடாது. அதற்கு மாறாக நம்மளுடைய வாயில துதி இருக்கும் பொழுது அந்த யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையவே உங்களுக்கான வெற்றியின் படிக்கல்லாக மாற்ற கர்த்தரால கூடும். ஹalleluya. ஹalleluya. நம்புறீங்களா? உங்களால நம்ப முடியுதா? இதுதான் தேவன். இதுதான் ஒரு பெரிய சீக்ரெட். ஆராதனையின் பங்கு. நன்றியோடு கூட எப்படி நன்றி செலுத்த முடியும்? அழுது புலம்ப வேணா முடியும். ஆனா நன்றி செலுத்த முடியுமா? நன்றி செலுத்தி தான் பாருங்களேன். ஹalleluya. ஆண்டவர் ஆமா, அத நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நன்றி செலுத்தி தான் பாருங்களேன். நான் உண்மையிலே சொல்லட்டுமா? என்னுடைய கோரமான இப்ப இந்த 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 அந்த கடந்த நாட்கள்ல நாங்க ஒரு ஒரு 2, 3 குடும்பங்களாக சேர்ந்து நாங்க வேற எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு 4 ஃபேமிலீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஃபேமிலி ஒரு ஒரு அப்படி ஒரு 4, 5 ஃபேமிலி சேர்ந்து ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து ஒண்ணுமே பண்ண மாட்டோம். வெறும் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். ஆண்டவர துதிச்சு ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒண்ணுமே வேற எதுவுமே இருக்காது. நல்ல பாடல்கள நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிற, ஆண்டவரோட மகிமையை உணர்த்துகிற, அப்படிப்பட்ட நல்ல பாடல்கள வெறும் 2 1 1/4 மணி நேரம், 2 மணி நேரம் வெறும் நல்லா பாடுவோம். மியூசிக் போட்டு நல்லா பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவோம். இவ்வளவுதான். இது மட்டும் தான். வேற எந்த காரியங்களும் நல்லா ஆராதிச்சுட்டு வரது. வேற எந்த ஒரு அவ்வளவுதான் டைம் ஆயிடும். அவ்வளவுதான் நாங்க வந்துருவோம். இது மாத்திரம் தான். ஆனா, அந்த அந்த துதி, அந்த ஆராதனையை ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை அடித்தளமாக கொண்ட பாடல்கள, ஆண்டவர் யார் என்பதை விளக்குகிற வேதத்தின் அடிப்படையில கொண்ட அந்த சத்தியம் நிறைந்த பாடல்கள நம்ம பாட, பாட, பாட ஆண்டவர ஆராதிக்க, ஆராதிக்க அதுவும் எப்படிப்பட்ட புலம்பல, அழுகல, 10 பிரேயர் பாயிண்ட்ஸ் இல்ல, எந்த காரியங்களும் இல்ல, ரொம்ப போராடல, எதுவுமே இல்ல. வெறும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கு. உள்ளத்துக்குள்ள 1000 குமுறல்கள் இருக்கும் எனக்கு. உள்ளத்துக்குள்ள பயங்கர கேள்விகள் இருக்கும், குமுறல்கள் இருக்கும். ஆனா வெறும் வெறும் துதிக்க ஆண்டவர் என்ன ட்ரெயின் பண்ணார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ட்ரெயின் பண்ணார். அப்படி பண்ண 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 வெறும் நன்றி பாடல்களை பாட 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 சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஹalleluya. ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்ல. பிரியமான தேவ ஜனமே, அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கணும். ஜெபிக்காம நான் அதுக்காக பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஜெபம் பண்ணவே கூடாதான்னு நான் சொல்லல. நானும் ஐ ஹேவ் மை ஓன் பாயிண்ட்ஸ். நான் ஜெபம் பண்றேன், அப்படிலாம் ஜெபிக்கிறேன். ஆனா புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் முதலாவது எடுத்த உடனே அப்படி இல்லாதபடிக்கு தேவன் யார் என்பதை, தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை மகிமைப்படுத்தவே நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஜெபம் பண்ணக்குள்ள எப்படி தெரியுமா நம்ம ஜெபம் பண்ணுவோம்?
என் கர்த்தருக்கு இது லேசான காரியம். என் தேவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஐ ஹாவ் மை ஓன் பாயிண்ட்ஸ் குரூப்ஸ்க்கு அனுப்புவேன். இந்த நம்ம பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இட் இஸ் தேர். ஆனா அதை நம்ம எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட ஜோம் பண்ணுவோம் தெரியுமா? இந்த காரியங்களை கர்த்தர் மாறுதலாக மாற்றி கொடுப்பார். இந்த காரியங்கள்ல வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். இந்த பிரச்சனைகள் கர்த்தருக்கு ஏமாத்திரம், இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? ஹalleluya. ஆமா, தேவன் Hallelujah. பெரிய பராக்கிரமமான காரியங்களை நம்ம மத்தியில Hallelujah. செய்யணும்னா இருக்கிறார். Amen. Amen. இப்பொழுதும் Amen. கூட இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். when you feel surrounded, நீங்க ஒருவேளை மற்ற பெரிய காரியங்களினால, போராட்டங்களினால, வியாதியின் அச்சுறுத்தல்களால, ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளால, எதிரிகளால, பற்றாக்குறைகளால, தேவைகள் நிமித்தமான நெருக்கங்களினால உங்களுக்கு இருக்கிறதான பெரிய சில உறவு சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில பெரிய பெரிய அரண் போல பிரச்சனைகளால நீங்க சூழ்ந்திருக்கும் பொழுது, fight your battle with praise. Hallelujah. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க. ஃபைட் யுவர் பேட்டில். எல்லாரும் சொல்லுங்களேன். ஃபைட் Fight your battle பேட்டில் வித் பிரைஸ். with ஹalleluya. your praise. உங்களுடைய Hallelujah. பிரச்சனைகளை என்ன பண்ணுங்க? துதியினால இடித்து விழும்படி பண்ணுங்க. Amen. இருக்கும் பொழுது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்பொழுது யோசபாத் ம். பயந்து ஆ, தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு ஆ. யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். போதும் சரி, போதும். 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதோட பின்னணியை புரிஞ்சுக்குவோம். இதற்கு பின்பு மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர் பாருங்க, அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. யோசபாத்துங்கிற ஒரு ராஜா இல்லையா, அந்த ஒரு ராஜாவுக்கு விரோதமாக என்ன பண்ண வராங்க அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் யுத்தம் பண்ண வராங்கன்னா பாருங்க, இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வருது. மோவாபு புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோட கூட அம்மோனியரும், இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அப்புறத்துல உள்ள மனுஷரோடு கூட பாருங்க, ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, பாருங்க எத்தனை பேரு? அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள், மோவா புத்திரர், இவர்கள்லாம் கூட சேர்ந்து மத்தவங்களும் சேர்ந்து இவருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. அப்ப யோசபாத் ராஜாவை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில இருந்து என்ன பண்றாங்க, வராங்க. அவர்கள் எங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, யுத்தம் பண்றதுக்கு வராங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப யோசபாத்துக்கு என்ன ஆயிடுச்சு? யோசபாத் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு பண்றான், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுனப்பட்டு யூதாவில எங்கும் உபவாசத்தை என்ன பண்றான் சொல்றான். உபவாசித்து ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? எல்லாரும் கூடிடுறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் கூடி இந்த பட்டணங்கள்ல இருந்து வந்து கர்த்தரை தேடுறதுக்கு எல்லாம் ஒருமுகப்படுறாங்க. அப்ப இந்த யோசபாத் ராஜா 5வது வசனத்தை வாசிங்க. 5வது மட்டும் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று, அந்த சபையில எல்லாம் கூடி இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த சபையில நின்று இவன் வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். பாருங்க, இங்க இந்த கரெக்டா 6வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, யோசபாத் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறாங்க. கடினமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு பயந்துட்டான். அப்ப எல்லாரும் சேர்ந்து உபவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க, ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி எல்லாம் இப்படி சூழ்ந்து வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல வாசிச்சோன்னா, ஆண்டவரே, எங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய நீங்க இருக்கிறீங்க, பரலோகத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறீங்க, உங்களுடைய கரத்துல என்ன இருக்குது, வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது, உங்களை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. எங்களுடைய தேவனாகிய நீங்க உங்களுடைய இந்த தேசத்துல எங்களை நீங்க தான் கூட்டிட்டு வந்துட்டீங்க, கூட்டு வந்து வச்சீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க வாக்குரைத்து இருக்கிறீங்க. எங்களை அங்கிருந்தெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தது நீங்க தான், எங்களை நிறுத்தினது நீங்க தான். இப்பொழுதும் எங்களுக்கு என்ன பண்றாங்க, விரோதமா இவ்வளவு பேர் எதிர்த்து நின்று வராங்க. ஆண்டவரே,
எங்களுக்காக நீங்க நியாயம் செய்ய மாட்டீங்களா? எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்ல. நாங்க செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனத்தை. எங்கள் தேவனே, ஆ, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஆ, விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக ஆ, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆ, நாங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆ. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் என்றார். கண்கள் உண்மையே நோக்கிட்டு இருக்குது ஆண்டவரே. எங்களுக்கு என்ன செய்யறது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒருமுகப்படுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆ, சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் ம், புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் ம், கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் ம். சொன்னது. அப்ப போதும் செல்வி. அப்ப பாருங்க, அப்ப இந்த சூழ்நிலையில இவர்கள் எல்லாம் இப்படி ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஒருமுகப்பட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு லேவியன் மேல ஒரு ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கினது நிமித்தமாக அவன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறான். 17வது வசனத்துல அப்படியே இப்ப நீங்க 3 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 17வது வசனத்துல அதோடைய கன்சைஸ சொல்றேன் பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹalleluya, ஹalleluya. பயப்படாமலும் ஹல்லேலூயா. கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார் என்றான். ஆவியானவர் அவர் மேல இறங்குனதுனால ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தைரியமாக நீங்க போங்க. ஆண்டவர் உங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது தெரியுமா? இந்த இந்த காரியங்கள்ல என்ன ஆகுது தெரியுமா? இப்ப இவ்ளோ பேர் எதிர்த்து நின்று வருகிறார்கள். இந்த இந்த நேரத்துல என்ன ஆகுது பாருங்க. வாசிங்க 21வது வசனம். பின்பு அவன் ஆ, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ம், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆ, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், ஆ, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் ஆ, பாடகரை நிறுத்தினான். அவர் ஆ. இப்ப என்ன ஆகுது? பாருங்க. அந்த ஜனத்தோட ஆலோசனை பண்ணி என்ன பண்றானா? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். எந்த மாதிரி சூழ்நிலையில? எப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா? எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறமா? வெற்றியை கண்டதுக்கு அப்புறமா? சொல்லுங்களேன். வெற்றியை இல்ல கண்டதுக்கு இல்ல அப்புறமா? இல்ல. எதிர் எதிராக ஒரு பெரிய சேனைய போய் எதிர்த்து போறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை என்ன பண்றானா? நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மியூட் எடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு யூதாவுக்கு விரோதமாய் விரோதமாய் வந்து வந்து பதிவிருந்த பதிவிருந்த அம்மோன் அம்மோன் புத்திரரையும் புத்திரரையும் மோவாபியரையும் மோவாபியரையும் சேயீர் சேயீர் மலை மலை தேசத்தாரையும் தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவருக்கு விரோதமாய் விரோதமாய் ஒருவரை ஒருவரை கர்த்தர் கர்த்தர் எழும்ப எழும்ப பண்ணினதினால் பண்ணினதினால் அவர்கள் அவர்கள் வெட்டுண்டு வெட்டுண்டு விழுந்தார்கள். விழுந்தார்கள். ஹalleluya, ஹalleluya. துதி செய்ய தொடங்கிய உடனே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு, பிரச்சனைகள் மாறின பின்பு, சூழ்நிலைகள் மாறின பின்பு, வியாதிகள் எல்லாம் மாறின பின்பு, ஒரு வெற்றியை கண்ட பின்பு நன்றி செலுத்துகிற ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஆனா காரியங்கள் இன்னும் அப்படியே இருக்கும் பொழுதும், பிரச்சனைகள் மாறாமல் இருக்கும் பொழுதும், வியாதியின் போராட்டங்கள் மத்தியிலோ, சூழ்நிலைகள் காரியங்கள் எப்படியாக இருந்தாலும், என்ன மதில் சுவர்கள் நமக்கு முன்பாக மலை போல இருந்தாலும், அந்த மதில் சுவர்கள் அப்படியே இருந்தாலும், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவர். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது. இந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை, இது
இது பெரிய காரியங்கள், இந்த மலை போன்ற காரியங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள்ல இருந்து எனக்கு தேவன் சுகத்தையும் பலத்தையும் எனக்கு ஜீவனையும் விடுதலையும் தர போதுமானவர் என்று நம்பிக்கையோடு கூட துதி செலுத்தி அவருடைய மகத்துவத்தை அவருடைய மகிமையை பாடி ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று தேவனுக்கு தேவை. ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனமாக, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விசுவாச வீரர்களாக நாம் இருக்க நாம் அவசியப்படுகிறோம். ஹalleluya, 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 Hallelujah. ஹalleluya. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கிறார் இந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இந்த நாட்கள் இந்த 2 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். இந்த ராஜாவுடைய இந்த நாட்கள்ல நடந்த 2 விதமான சூழ்நிலைகளிலும், அந்த அசாத்தியமான சூழ்நிலைகள்ல அந்த ஆராதனையின் பங்கு எப்படியாக அந்த அவரையும் அந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்தது, எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி பார்த்தோம். ஆராதனை, அந்த ஆராதிக்கும் பொழுது நன்றியோடு கூட என்னத்தை ஆராதிக்கிறாங்க? தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவமான காரியங்களை, அவரை குறித்த ஒரு உன்னதமான காரியங்களை, அவரை போற்றி எப்படிப்பட்டவர்களே. அந்த 21வது வசனத்தை மறந்துடாதீங்க, திரும்ப வாசிங்க. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், அவருடைய மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக, யுத்த சேனை பின்னாடி இருக்கு, அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கிறீங்க? உங்களுடைய குடும்ப ஜெபத்துல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நம்ம கூடி இப்படி ஜெபிக்கும் பொழுதும் ஆராதித்து தேவனுடைய மகத்துவத்தை பாடுகிற ஒரு தேவ ஜனமாக, தேவ கூட்டமாக நாம் இருக்கிறோமா? அந்த மதில்களை, அந்த மலை போன்ற பிரச்சனைகளை நாம் துதித்து புலம்புவதற்கு பதிலாக, முறுமுறுப்பதற்கு பதிலாக, எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படி, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக நாம் துதித்து பாடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிச்சுட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆராதித்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது காரியங்களை கர்த்தர் மாறுதலாக மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடைய யுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து நீங்க பங்கு பெறணும், அநேகரை அழைத்து வரணும், அநேக ஜனங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளணும். அப்படிப்பட்ட பாரம் நிறைந்தவர்களாக, அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாதான் விரிவாக்கத்தை கடம் பார்க்க முடியும். ஆண்டவர் தொடர்ந்து நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.